நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்னோடது என்ன பண்ணனே அப்படின்னு கண்டிப்பாக நான் பேச வரல. ஆனால் ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்க்கு என்ன பண்ணக்கூடாது, நான் என்ன பண்ணதுனால எனக்கு லேட் ஆச்சு, அதை கண்டிப்பாக நான் பதிவு பண்ணி ஆகணும். டிசிப்ளின்னா தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு டிசிப்ளின் இல்லை, யாரும் பொண்ணு தராங்க அந்த மாதிரிலாம் யாரும் நினைக்க வேண்டாம், அது வேற. அதாவது லைக் கரெக்டாக கிளாஸ் வர்றது, என்ன சொல்கிறது, 6 to 10 டெஸ்ட் போடணும்னா போடணும். மழை பெஞ்சாலும், கரண்ட் இல்லைனாலும், செல்லில் சார்ஜ் இல்லைனாலும், அப்பா ஃபோன் பண்ணலனாலும் போடணும். அது டிசிப்ளின். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் இல்லை. சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுனா மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அப்படி தானே, கபடி விளையாட போவோம், கிரிக்கெட் விளையாட போவோம், கிளாஸுக்கு வந்ததே கிடையாது. ஆனால் சாட்டர்டே சண்டே புதுசாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டுக்கு வைப்பாங்க. அந்த மாதிரி அதுமாரி ஒரு சின்ன தப்பு தான், 1 மார்க்கு 1/2 மார்க்கு, கிட்டத்தட்ட 26வது மெயின்ஸ் இது எனக்கு கிளியராக. ஒன்று மட்டும் நிச்சயம், யாரையும் நம்ப வேணாம், உழைப்பு நம்புங்க. எஃபர்ட் போட்டால் கிடைக்கும், சிம்பிள் ட்ரூத், ஒரு மேஜிக் எதுவுமே கிடையாது. உழைப்பு போட்டால் கிடைக்கும், அந்த ஒரு சின்ன தாட்டு தான். படி, எவ்வளவோ கஷ்டப்படும். நீங்கள் பார்த்தீங்களா ஒரு ஆரம்பத்தில் உப்பளத்தில் அங்கே அந்த சைடில் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நிற்கவே முடியாது. அந்த கஷ்டப்பட்டு நம்மளை விட ஏகப்பட்ட பேர் கஷ்டப்படுறாங்க. சென்னையில் 1 மாதம் ஒர்க் பண்ணுறேன், நிறைய பொண்ணுங்க ஜெப்டோ சைக்கிளில் தெரியல, ஜெப்டோ ரேபிடோ வெறும் 15,000 30,000. நான் தங்கியிருக்க ஹாஸ்டலில் ஐடியில் வேலை செய்வாங்க, 30,000க்கு தான் வேலை செய்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் கிடையாது, கண்டிப்பாக கஷ்டம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதை மட்டும் யாருமே ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லை என்னோட திரும்ப அதே, ஏன்னா என்னை விட நிறைய விஷயத்த பண்ணி தான் வந்திருக்கிறீங்க. யாராச்சும் எதிர்கால சந்ததிகள் பார்க்கும்போது அதுக்காக அவங்களுக்காக சொல்கிறது தான், தப்பாக நினச்சிக்கவேனா. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இது வரும் ஒரு மொமெண்ட். ப்ராசஸை மட்டும் நம்புங்க. ப்ராசஸை நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தப்பை திருத்திக்கிட்டால் மட்டும்தான் முன்னேற முடியும். எக்ஸாம் வரும், ரிசல்ட் வரும், ஃபெயில் ஆயிருப்பீங்க அப்படின்னு தான் 4-5 நாள் வருத்தப்படுறது. எதுக்காக வருத்தப்படுறதுனே வருத்தப்படாது, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் மேலாம் கோவத்தை காட்டுறது. ஒரு நாள் வருத்தப்படுங்க, இதுக்காக போச்சே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. ஒரு அனலைஸ், எதுக்காக எந்த இடத்துல வீக்காக இருக்கிறோம், வீக்கானதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்படி பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதை மட்டும் மைண்டில் ஏற்றிங்க. ஆனால் எல்லாத்தாலேயும் முடியும். ஆக்சுவலாக என்னோட எம்எஸ்சி மார்க் ஃபஸ்ட்டு செமஸ்டர் மார்க்கு 2. என்னோட ஏபிசியில் இதுக்கு முன்னாடி என்னோட 2வது லெட்டர் வரும், அது செமஸ்டரில் ஒட்டி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பொண்ணு 96 மார்க்கு ஃபஸ்ட்டு செமஸ்டரில், என்னோட மார்க் 2 தான் இருந்துச்சு. நான் ப்ரொஃபஸராக ஆயிடலாம் அப்படிங்கிற கனவோட அங்கே போய் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ்லாம் எழுதி போய் சேர்ந்தப்ப அங்கே ஒரு வாத்தியார், தம்பி தயவு செஞ்சு 35 பேர் வாழ்க்கைக்கு எடுத்துறாருப்பா வாத்தியாராக வந்து அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இங்கே பேங்கிங் இங்கே வந்துச்சு. இங்கேயுமே மொதல் எழுதின SBPOட இங்கிலீஷ் மார்க்கு -2.5 மைனஸ் மார்க் இருக்குது, ப்ளஸ் மார்க் கூட கிடையாது, -2 மார்க். 5 ஆச்சு, 10 ஆச்சு, 15 ஆச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைம் எடுக்கும், வருத்தமே படாதீங்க. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா டைம் எடுக்கும், நிறையா ஸ்ட்ரகிள் ஆகும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய லைஃப் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதுதான், நீங்கள் ஒரு 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன விஷயம், அந்த ஹெல்ப் பண்ணும் போது அவங்க ஒரு சின்ன ஸ்மைல்ஸ் வந்துட்டு போயிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஏதோ அப்படி இந்த மலை தூக்கி இந்தாண்ட வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளையும் உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியும்.